அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான அராதிகலா அப்படின்ற படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு அது பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மர்மமான காட்டு பகுதியை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க முகம் தெரியாத ஒரு நபர் யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி தரன்னு இழுத்துட்டு போக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை காமிக்கிறாங்க. அவர் இழுத்துட்டு போக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பால் அடைஞ்ச லாரி மாதிரி இருக்கும். அதுல ரத்த காயங்களோட இருக்க அந்த டெட் பாடியை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டாரு. வண்டி எடுத்துக்கிட்டு போக்கிட்டே இருக்காரு. அது யாரு எவரு அப்படின்றது நமக்கு ரிவீல் பண்ணல. ஆனா அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட கார்ல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிப் போகல, அதாவது ஒரு மினி ஹனிமூன் மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க பேசும்போது நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க போய்கிட்டு இருக்க ரோடு முத கொண்டு காடு வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி தான் இவங்க டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அதுக்குள்ள போகும்போது நிறைய கான்வர்சேஷன், நிறைய இடங்களை பாக்குறாங்க. ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு மர்மமான பாதைக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அங்க சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே இவங்களுக்கு பயங்கரமா பிடிச்சி போயிடுது. சரி போட்டோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி இறங்கி அந்த இடத்த அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே நிறைய போட்டோஸும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான மனிதர் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூரமா, அதாவது காட்டு பகுதி இருக்கும் இல்லையா, அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை கவனிச்சிடுறாங்க. ஹலோ சார், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க கொஞ்சம் வர முடியுமா? எங்களுக்கு போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் அங்கேயே நின்றுகிட்டே இருக்காரு. இவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கு. இவளுக்கு ஒன்னும் புரியல, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு டிராவலை கண்டினியூ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல காட்டுக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவரை நமக்கு காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு ரத்தங்கள் எல்லாமே சொட்ட சொட்ட நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா சீரியல் கில்லரோட முகத்தை காமிக்கல, அவர் சுத்தி இருக்கிற விஷயங்களை காமிக்கிறாங்க. நிறைய எலும்பு கூடுகள். சோ இது ஒரு பக்கம் இருக்க. கட் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களே காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணி போய்கிட்டே இருந்த இவங்க ஒரு கட்டத்துல ஒரு லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. ரைட்ல சரியான பாதை இல்லாததால சரி லெஃப்ட்லயே போகும் அப்படின்ற மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. இவங்க போற வழி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம போகுது. இருட்டாயிடுச்சு. அந்த இடத்துல வெளிச்சமும் இல்லாததால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம குத்து மதிப்பா போய்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த தூக்கமும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுது. ஏதாவது ஒரு கடையா பார்த்து நிறுத்து, இல்ல தாபாவை பார்த்து நிறுத்து, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டிமாண்ட் பண்ண. அதுக்கு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இங்க எங்கேயுமே பில்டிங் இல்லையே அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கும் மேலாக வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா ஒரு ஊரை பாத்தீங்கன்னா நள்ளிரவுல அடையிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் தூங்கணும் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. தன்னோட காதலிய காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு ரோட்டு பக்கம் போறாரு. உதவி கிடைக்குமா நின்றுகிட்டே இருக்க ஒரு கார் அடிச்சு தூக்குது. கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாமே கனவு. இவரோட காதலி பாத்தீங்கன்னா இந்த கனவால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எழுந்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த சீரியல் கில்லர் கிட்டே போகுது. முதல்ல பார்க்கும்போது வேற ஒரு நபரை கொலை பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தா இல்லையா, இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு நபரை கொலை பண்ணி அங்க நிறைய தண்ணீர் எல்லாமே போக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணீர்ல தரன்னு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாத மாதிரி தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் அவங்க கிட்டே போகுது. நேற்று அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவர் பெருசா எடுத்துக்கிறதா தெரியல, சிரிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியான விஷயத்த பாக்குறாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம டிராவல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம், இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் அங்க தண்ணியில நிறைய ஜாலியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. காதலன் இருக்கா இல்லையா, தான் ஒரு பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாரு. அதை அவங்க கிட்ட கொடுத்து தன்னோட காதலை வெளிப்படுத்தி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம், நமக்கு எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா தான் அமையும் அப்படின்ற மாதிரி அவங்கள நெருங்க அவங்க அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு திரும்பி பார்க்க அவரை காணும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாருமே இல்ல. காதலன் பேரை சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க ஹாலி எங்க போனார்னே தெரியல. கண்கள் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிக்குது. அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து பின்னாடி இருந்து பயமுறுத்துறாரு. பாத்தியா, பயந்துட்ட, நான் சும்மா விளையாடுன அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க இவரை திட்டிக்கிட்டு கூட்டு போக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இது நேரம் வரைக்கும் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அந்த சீரியல் கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் இவங்களை பாக்குற மாதிரியான விஷயங்களை காமிக்கிறாங்க. கட் பண்ணா கார்ல இவங்க
போய்கிட்டே இருக்கும்போது அந்த பழைய லாரி இருக்கு இல்லையா, அது பயங்கரமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம என்ன இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிக்கிறான், சரி வழி விட்டுடுவோமே அப்படின்ற மாதிரி அதுக்கு வழி விட்டு நிக்க அந்த லாரி முன்னாடி போச்சு இல்லையா, இவங்கள முன்னாடி போக விடாம அப்படியே லாக் அடிச்சிருது. இவங்க எந்த சைடு திரும்பினாலும் அந்த சைடு திரும்பிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு அந்த லாரி நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சு போகுது. பயத்துல இருக்காங்க, என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த லாரிக்குள்ள யாரு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்படி கொஞ்சம் தூரம் டிராவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்க மாதிரி காமிச்சு ஒரு பெட்ரோல் பங்க்ல காமிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த லாரி இடம் விட்டுறது. இவங்க பெட்ரோல் போடணும் அப்படின்ற மாதிரி போக அதே இடத்துக்கு அந்த லாரியும் வந்து நிக்குது. இவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி பயத்துல தான் இருக்காங்க இல்லையா, அந்த நபர் யாருனாச்சும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி முகத்தை பார்க்கலாம் ட்ரை பண்ண. ஆனா இப்ப கூட அந்த நபர் முகத்தை காட்டுற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி சஸ்பீசியஸாவே நடந்துகிட்டே இருக்காரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவருக்கு, அதாவது லாரி போறதுக்கு முன்னாடி இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் தூரத்துல இருந்து ஒரு ஹாரன் சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்க்க அதே லாரி திரும்பி வந்து நிக்குது. இவங்களை துரத்துக்கிட்டே இருக்கு. லிட்டரலி உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கிட்ட யாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கணும், அதாவது வண்டியை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வாட்டியும் முடியறதாவே தெரியல. அந்த நபர் இவங்களுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போயிட. இவங்க பாடி போய் தொலைஞ்சான், நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாபாக்கு போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து அதே வண்டி அங்க வந்து நிக்குது. அங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த நபர் யாரு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நபர் இவங்களை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கு. மனுஷன் கொந்தளிச்சு போயிடுறாப்ல, நீ தானடா அந்த வண்டியை ஓட்டு வந்த, நீ தானடா எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த மனுஷன், யோ வெளியில கார் நிக்குது பாரு, அதுலதான் நான் வந்தேன், நீ என்ன எதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு போக இவர் ரியலைஸ் பண்றாரு அந்த மனுஷன் இல்ல அப்படின்றது. அப்ப இந்த லாரியை எடுத்துட்டு வந்தது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க லாரி ஆன் பண்ற சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்க்கலாம் ட்ரை பண்ண லாரியை அதுக்குள்ள காணும். சோ முகம் தெரியாத நபர் இவங்களை சுத்த விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி காரை பொறுமையா எடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது நடு காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சர் ஆகி நின்றது. என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி கீத்தி பாக்குறாங்க. ஸ்டெப்னி எல்லாத்தையும் எடுத்து மாத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆரன் சவுண்ட் மறுபடியும் கேக்குது. வேகமா லாரி இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பயந்து போறாங்க, ஒதுங்கி நிக்கிறாங்க. அந்த லாரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல இவங்களை பயங்கரமான வேகத்துல கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. யாருன்னே தெரியல, காலையில இருந்து நம்மள சாவடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. போன லாரி பாத்தீங்கன்னா திரும்பி இவங்களை மோதணும் அப்படின்ற மாதிரி வர இவங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடணும் ட்ரை பண்றாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது காதல் இருக்கான் இல்லையா, பொத்துன்னு ஒரு மரம் தடுக்கி கீழே விழு. கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. தலையில எல்லாம் ரத்தம். சோ மயக்கம் இப்பதான் தெளிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். சுத்தி முத்தி பாக்குறாரு, தன்னோட காதலிய காணும். எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தி கித்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே பாத்தீங்கன்னா கிடைக்கிறதா தெரியல. இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம ரோட்டு சைடா போக இவரோட கார் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கு. கார் எடுத்துக்கிட்டு போகணும், அவங்க எங்கேயாவது இங்க சுத்தி போயிட்டு இருப்பாங்க, ரோட்ல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நகர்த்த ஆரம்பிக்க பின்னாடி அந்த லாரியை பாக்குறாரு. சோ கண்டிப்பா அந்த லாரிக்காரங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்க ஒரு பயங்கரமான சேஸ் போக ஆரம்பிக்குது. இதோட முடிவுல லாரியை பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி நிறுத்திட்டுறாரு. ஒழுங்கு மரதா இறங்கி வாடா, என்னோட காதல் என்னடா பண்ண, அவ எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. வெளியே வர்றதாவே தெரியல. அந்த மர்ம நபர் வண்டியை போட்டு முறுக்கிக்கிட்டே இருக்காரு. இதனால கோவம் அடைஞ்ச ஹீரோவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. உனக்கு என்னடா பண்றது, எங்கடா அவ அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டே இருக்க. அந்த மனுஷன் தூரத்துல இருந்து திரும்பி இவரோட வண்டி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு நின்றுகிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கார் டிக்கி ஓபன் பண்ண அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவரோட காதலி இருக்காங்க இல்லையா, இறந்து போன நிலையில அங்க கிடக்குறாங்க. இதை பார்த்ததே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் அது உள்ள இருக்க அவன் தான் காரணம், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி லாரி ஒரு ஓரமா இருக்கும் இல்லையா, கார் எடுத்துட்டு வேகமா போய் இடிக்க லாரி அப்படியே கொஞ்சம் விலகுது. பெரிய பல்ல மாதிரி இருக்கும், அதுல கவுந்து அந்த இடத்துல லாரி வெடிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்த காமிக்கிறாங்க. இவர் அந்த பள்ளத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு தன்னோட காதலியை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு இருந்த எனக்கு இப்படி ஒரு முடிவு தேவைதானா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டும் இருக்கு. அந்த சமயத்துல தான் கார் டிக்கியில இருக்க இவரோட காதல் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் வலியால துடிக்கிற மாதிரியான சத்தம் பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்குது. இந்த மனுஷனும் வேகமா ஓடி போய் அவங்களோட கைகளை பிடிக்கலான்னு போவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிங்க் ஆகாத மாதிரியும் கிளைமேக்ஸ்ல நம்பவே முடியாத மாதிரி வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சீரியல் கில்லரை ஹீரோ சந்திக்கிற மாதிரியோ தன்னோட காதலியை
காப்பாற்றுற மாதிரியும் வச்சிருந்தாலாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் பிலோ ஆவரேஜாவாச்சும் இருந்திருக்கும். இப்போ அதுக்கும் கீழே போயிடுச்சு. எனிவே இந்த படத்தோட வாய்ஸ் ஓவரை இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.